தப்பும் பண்ணல. சஞ்சய், என்ன சஞ்சய்? சஞ்சய், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு சஞ்சய். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. வித்யா, வித்யா, எழுந்துரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேன். நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன். மாமனை நம்பினாரு, அவரு மரியாதையை நான் கெடுத்துட்டேன். அப்படிலாம் சொல்லாத. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல. ஆமா, நீ தெரிஞ்சே எந்த தப்பும் செய்யல. வித்யா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். உன் பிறந்த நாள மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்கணும்னு நினைச்சேன். இப்படி மறக்க முடியாத அசிங்கத்தை கொடுத்துட்டேனே சஞ்சய். வித்யா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அத்தை என்னை பத்தி எப்படிலாம் நினைச்சிருப்பாங்க சஞ்சய். எவ்வளவு அசிங்கத்தை கொட்டினாலுமே கடல் என்னைக்குமே கலங்கப்படாது. நீ அந்த கடல் மாதிரி உன்னை யாராலையும் கலங்கப்படுத்த முடியாது. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிடு சஞ்சய். என்ன மன்னிச்சிரு. உன் மேல எந்த தப்பும் இல்லை வித்யா. நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். நீ தான் என்ன மன்னிக்கணும். பொய்ய மட்டுமே முகமா வச்சிருக்கிற சில பேர் முன்னாடி உன்ன மாதிரி உண்மையான ஒருத்தையை கொண்டு வந்து நிறுத்தினது ஏன் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அதனாலதான் அவங்களோட சூழ்ச்சியை உன்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னோட வெள்ளந்தி மனசு எல்லாரும் நல்லவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கதா. ஆனா நீ நல்லா இருக்க கூடாது, அசிங்கப்படணும், இந்த வீட்டை விட்டு போகணும்னு பல பேர் சதி பண்றாங்க. பூனாய் கூட்டத்துக்கு நடுவுல மாட்டின மான் மாதிரி அடிச்சு உன் நிலைமை. என்னாலதான் எல்லாம். மாமா நல்லவரு. அவங்கள நல்லவங்க தான், ஆனா அவங்க கண்ணை போய் மறைச்சிடுச்சு வித்யா. அந்த பொய்யை எடுத்து சொல்ற நிலைமையில இங்க யாருமே இல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் விவரம் இல்லாம இருந்துட்டேன். இல்ல வித்யா, நீ எப்பவுமே தப்பு இல்ல. உனக்காக குரல் ஒசத்தி பேச முடியாத நிலைமையில இருக்கிற நான் தான் தப்பு. நீ இப்ப எல்லாம் பண்ற பொண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற என் அம்மா தப்பு. அம்மாவுக்கு பயந்துட்டு நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற இந்த குடும்பமே தப்பு. இங்க எல்லாரையும் நீதான் மன்னிக்கணும். வித்யா, ஏய், மெதுவா எழுதுற. வித்யா, 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 வா வா, எழுது எழுது அது.
சஞ்சய் சஞ்சய் நிம்மதியா தூங்க. நாளைக்கு விடிகிற பொழுது நிச்சயமா உனக்கு நல்லதா இருக்கும். ம். சஞ்சய், என்ன நீ வெறுத்து ஒதுக்கிடாத. இந்த வீட்ல நான் உன்னையதான் நம்பி இருக்கேன். நீதான் எனக்கு எல்லாம். என்ன நீ ஏத்துக்கணும். நான் தப்பு பண்ணல சஞ்சய், என்ன மன்னிச்சிரு. இந்த உலகமே உன்னை தப்பானவன் சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் வித்யா. என் வித்யா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். சஞ்சய், நான் தப்பு பண்ணல. உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்ச கடைசி துயரமா இது இருக்கணும். இருக்கும். ச்சே. ஏய், அதான் நம்ம பிளான் பண்ணபடி அவளுக்கு குடிகாரின்னு பட்டம் கட்டி அவளை அசிங்கப்படுத்தியாச்சுல்ல. இன்னும் ஏன் டென்ஷனா இருக்க? அசிங்கப்படுத்தினா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? வேற என்னமா பண்ணோம்? இனி இந்த ஜென்மத்துல அவ அத்தை கிட்ட நல்ல பேர்லாம் எடுக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ ஒரு குடிகாரி தான். ஆமா, ஒரு குடிகாரிய எப்படிமா அத்தை சஞ்சய்க்கு கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க? ஆஹா, கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த வாணியும் மான ரோஷம் உள்ளவதான். கண்டிப்பா நீ இந்த வீட்டுல தங்கல மாட்டா. சொல்ல முடியாதுமா, ஒருவேளை அவமானத்துல தூக்குல தொங்கினாலும் தொங்கிடுவா. இல்லனா போத தெரிஞ்ச உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு அவளே போயிடுவா. அக்கா, நீ சொல்றது எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. ஆனா அதெல்லாம் தானா நடக்காது. நாம தான் நடத்தணும். உன் தங்கச்சி தானே அவ. அவ கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனத்துல பாதியாவது உன்கிட்ட இருக்கா? உங்க அளவுக்குலாம் வில்லத்தனமாலாம் எனக்கு யோசிக்க வராது. ஆமா, அடுத்து என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்க. நடந்த பிரச்சனை அப்போ அங்கிள் ஸ்பாட்ல இல்லாம இருந்திருந்தா ஆன்ட்டி அவளை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க. அவர் தான் காலையில பேசிக்கலான்னு பிரச்சனை ஆஃப் பண்ணிட்டாரு. ச்சே. வாணி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நாம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் வரி பண்ணிக்க வேண்டாம். இதுதான் அவளுக்கு இந்த வீட்ல லாஸ்ட் நைட். அம்மா, அப்ப நாளைக்கு அவ இந்த வீட்ல இருக்க மாட்டாளா? ஆமா. அம்மா, மாமா இருக்கும்போது எப்படிமா? சான்ஸே இல்ல. கரெக்ட் தான். அவர் இந்த வீட்ல இருந்தா வாணிய அனுப்ப முடியாதுதா. ஆனா நாளைக்குதான் அவர் இந்த வீட்ல இருக்க மாட்டாரே. மா, என்னம்மா பண்ண போற? வெயிட் பண்ணி பாருங்க. ஹலோ, யாரு? ஹலோ, மிஸ்டர் சந்திரமோகன் சார். ஆமா, நீங்க யாரு? சார், நான் மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் காயத்ரி பேசுறேன். உங்க ஃப்ரெண்ட் ஜெயந்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஹார்ட் அட்டாக்கா? ஆமா சார், அவர் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் சார். என்ன சொல்றீங்க டாக்டர்? அவர் கூட யாரும் இல்ல. நீங்க இமீடியட்டா வர முடியுமா? நான் உடனே வரேன் டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி.
போயிட்டாரு. எதுக்குமா இப்படி ஒரு பொய் சொல்லி மாமா வெளியே அனுப்பிச்சு வச்ச? நீ தானே சொன்ன மாமா இந்த வீட்ல இருந்தா வாணியை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு. அம்மா, நீ ஹார்ட் அட்டாக்னு சொன்னவரோட ரிலேட்டிவ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா விஷயம் தெரிஞ்சிருமேமா. நான் சொன்ன ஆளுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே இல்ல. அவர் தனியா தான் இருக்காரு. அதனால இவர் யாருக்கும் கால் பண்ணாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாரு. மா, உன் ஐடியா கரெக்ட் தான். எப்படியும் அங்க போயிட்டு நம்ம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துருவாருல்ல. இங்க இருந்து மலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அந்த டைம் போதும். வாணிய நாம இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். மா, செம்ம கேடிமா நீ. என்னமோ கால்குலேட் பண்ற. ஆமா, மாமா வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. அடுத்து என்னம்மா? மா, நாமளே அவளை அடிச்சு துரத்திடலாமா? நாம எப்படி துரத்த முடியும்? வேதா தான் துரத்தணும். அம்மா, அவங்க செய்வாங்களா இல்ல அங்கிளுக்காக பொறுத்து போவாங்களா? ஆல்ரெடி அவ மனசுல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நாம அது மேல லைட்டா பெட்ரோல் ஊத்துனா போதும். நாம நினைச்சது நடந்துரும். குடிச்சிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என் பையன் கிட்ட இவன் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கா. இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மா, நீ சொன்ன மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அது ஆன்ட்டி முகத்துல நல்லா தெரியுது. அக்கா, அவ எந்திரிச்சிட்டாளா பாருங்க. இப்பதான் பார்த்தேன். இன்னும் எந்திரிக்கல வேதா. அடிச்ச போத அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. இந்த வயசுல இப்படி ஒரு குடிகாரிய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. ஃபங்க்ஷனுக்கு வந்த அத்தனை பேரும் வேதா வீட்ல இப்படி ஒரு பொண்ணான்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்னால பதில் சொல்லவே முடியல வேதா. இத்தனை வருஷம் நீ சம்பாதிச்சு வச்சிருந்த மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அவ காலி பண்ணிட்டா. நம்பிக்கை அவளை இந்த வீட்டுல வச்சிருந்ததுக்கு நல்ல விசுவாசத்தை காட்டிட்டு போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு அவ வந்த உடனே கேட்போம். அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். இனி அவகிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அதான் மொத்தமா அசிங்கப்படுத்திட்டாளே. அம்மா, என்னாச்சு மனசா? இந்த பேப்பரை நீயே படிச்சு பாரு. விஜய், பேப்பர்ல என்ன? வேதா கல்வி குழுமத்தின் தலைவர் வேதவல்லியின் மகன் பிறந்த நாள் விழாவில் குடித்துவிட்டு இளம் பெண் ரகளை அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்கம்மா. இதுவும் வேலைதானா? விஜய், நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சே. இந்த நியூஸ பார்த்தவங்களா நம்மள பத்தி என்னமா நினைப்பாங்க? நாமளே ஏதோ லிக்கர் பார்ட்டி ரெடி பண்ணதா நினைச்சிருப்பாங்க.
நாமெல்லாம் சேர்ந்து குடிச்சதா கூட நினைச்சிருப்பாங்க. அத்தை, நம்ம ஃபேமிலி பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு நினைக்க கூடாது மாப்ள. எத்தனை எதிரிங்க வேதாவுக்கு இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நியூஸ பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இந்நேரம் எப்படி எல்லாம் கதை கட்டி விட்டானுங்களோ. இனிமே வேதாவால எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? நம்ம வீட்டுல நடந்துச்சுன்னு அசம்பாவிதம் இல்லை. இது எப்படி உங்க நியூஸா போடலாம்? இப்பவே பத்திரிகை ஆபீஸ்க்கு கால் பண்றேன். விஜய் வேண்டாம். இல்லம்மா, அவங்க எப்படிமா? வேண்டாம் விடு. பேரும் புகழும் அதிகமாகும் போது கூட இருக்கிறவங்க சரியானவங்களான்னு பாக்கணும் மாப்ள. அதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் இப்படிதான். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரு ஒரு செகண்ட்ல கெட்டு போகும். படிப்பு சொல்லி கொடுக்கிற வேதா வீட்ல குடிக்கிற பார்ட்டியான்னு ஊரே சொல்லும். திலகா, இல்ல வேதா, இதுக்கப்புறமா அவளை இந்த வீட்ல வச்சுக்கணுமான்னு. அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணியாச்சு. யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. மேடம், இவளோட திங்ஸ் எல்லாம் மேல ரூம்ல இருக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். அம்மா ம்